ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அந்த 90 நாட்கள் பலன்கள். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த சனி வேற ஒரு பக்கம் வகரமாயிட்டாரு. குரு அதிசாரமாக போறாரு. ராகு கேது பயிற்சிகள் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறோம். ஸோ நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு எந்த வித பலன்களாக இருக்க போகுது அதை பற்றி சொல்லுங்க. அதாவது அனைத்து கிரகத்தையும் உள்ளடக்கி ஒரு பலன். அது சர்க்கியூட் ரீதியா. ஆமாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வருஷ கடைசி பலன், ம் வருடத்தினுடைய செகண்ட் ஹாஃப் பலன் எடுத்துக்கலாம். இறுதி சுட்டுன்னு வச்சுக்கோம். கரெக்ட். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கர்மச்சனி. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து பணத்தை தேடுவதற்கான நாட்டத்தை கொடுக்குறார். அவரே வந்து பணம் இது பண்ண விட மாட்டார். பட் அவர் சனி சாரத்தில் இப்போ போயிட்டுருக்கார். அதனால் பணம் வரும். அடுத்து புதன் சாரத்தில் போகிறார். அதுவும் தொழிலுக்கு நல்லது. எப்போவுமே நான் சொல்கிறது 2-10 சர்க்கியூட், 2-6-10 ஒரு காம்பினேஷன். அந்த வகையில் புறம் சார்ந்த பணம் சார்ந்த உத்தியோகம், சொந்த தொழில், இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த 2 பேர் நன்மை பண்ணுறாங்க. குருவும் நல்லது பண்ணுறாரு, சனியும் நல்லது பண்ணுறாங்க. அது தசாபுத்தியை பார்த்துக்கணும். அது ஒன்றும் தொந்தரவில்லை. இடையில அக்டோபர் மாதம் குரு வந்து கொஞ்சம் 3ஆம் இடத்துக்கு போனாலும் பாதிக்காது, பெருசாக பாதிக்காது. போயிட்டு ரிவர்ஸ் வந்தாலும் ஒன்றும் தொந்தரவில்லை. அதே மாதிரி சனி வக்கரம்ங்கிறது ஒரு புதன் நட்சத்திரத்தில் போகிறவர் அப்படியே சனி நட்சத்திரத்துக்கு போயிட்டு மறுபடியும் வருவார். வக்கரம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நட்சத்திர சார்ந்தும் பேசும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வேலை விஷயம், தொழில் விஷயத்துக்கு அருமையாக இருக்குது இந்த 2 கிரகமும். யாருக்கெல்லாம் குரு சனி புதன் திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தொழில் போயிட்டுருக்கும், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ பெயர்ச்சி அப்படிங்கிறத விட நம்ம வந்து இந்த சாரம் பார்த்து பலன் சொல்லும்போது நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தோடு டச் பண்ணுறாங்களோ அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ராகு திசை நடந்துட்டுருக்குன்னு வைங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் நல்லா இருக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்காது. இப்படியெல்லாம் விதிமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து எனக்கு ராகு திசை நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு உற்பத்தி சார்ந்து போய் பண்ணிங்கன்னா நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா அது 3 விழா பண்ணிக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான் 9ஆம் இடம். அப்போ நாம் இதை வந்து ராகு பயிற்சியில் ராகுவினுடைய செவ்வாய் மாற்றத்துக்காக, செவ்வாய் சாரம் வாங்கிறதுக்காக ஒரு படம் போட்டோம் பாருங்க, அதுலேயே சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாமே பாவங்கள் பேசுகிறது என்பதை கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த வேலையை நம்ம செய்கிறோமா. ஒரு கிரகம் இந்த பாவத்தை இயக்குது, அந்த பாவத்துக்கு உண்டான வேஷம் போட்டால் அது சப்போர்ட் பண்ணும், அதுக்கு எதிரான வேஷம் போட்டால் அது நம்மளை கொலாப்ஸ் பண்ணும். இவ்வளோதான் சூத்திரம். அதனால் நீங்கள் மொத்தமாக நம்ம வந்து ஒரு கிரகம் இதான உடனே 80 கோடி பேருக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு பூரா தொழில், எந்த தொழில் பண்ணாலும் நல்லா இருக்குன்றலாம் எடுக்கக்கூடாது ஜோதிடத்தில். இப்போ சனி குரு புதன் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ராகு கேது ஒன்லி ஐடி பீப்புள், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க, கமிஷன் கன்சல்டிங் பண்ணுறவங்க, மூளை உழைப்பு சார்ந்து பணிபுரிபவர்கள், வெளிநாடு சார்ந்து படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மை. அப்போ 2ஆக பிரித்து பாருங்கள். அதுக்கு தான் இந்த கம்பைன்டு ரிசல்ட் பார்க்கும்போது தான் மக்களுக்கு இது புரியும். ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இந்த பயிற்சி நல்லா இருக்குன்னாங்க அப்படின்ட்டு திசாபுத்தியவே கவனிக்காமல் அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்கன்னா தவறாயிடுது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ அகம் சார்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இங்கே இருக்கு. அகம் சார்ந்ததுக்கு சனி குரு கெடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ராகு கேது வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும். எப்பவுமே பாவம் தான். இப்போ பாருங்க, 3ல் கேது இருக்காது. 3ஆம் இடங்கிறது என்ன? மனசு, மகிழ்ச்சி, அதே மாதிரி உறவினர்களோடு தொடர்பு கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது என்ன? கருத்துக்களை பரிமாறுதல், பூர்வீகம், தந்தை, அதே மாதிரி புதிய நட்புகள், எல்லாமே 9ஆம் இடம். ஸோ அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஒருத்தருக்கு மகிழ்ச்சி வேணும்னா ஒற்றைப்படை பாவங்கள் வேலை செய்யணும். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 6 பாவங்கள் தான் அவங்க வந்து உறவு சார்ந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய பாவங்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தசாபுத்தி நடக்கிறவங்க உறவுக்கு நல்லா இருக்காங்க,
ஆனா அவங்க போய் எனக்கு நல்ல திசை நடக்குதுன்னு தொழில இறங்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். ஓ, புதுசா தொழில் முதலீடு போட வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. ம், ம். இப்ப இதே ஐடி லைன் என்ன, ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துல மாறக்கூடிய தொழில். ம். எப்பவுமே மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது ஐடிக்கு உண்டான தத்துவம். 3-9 கனெக்ஷன். 3ஆம் இடங்கிறது எங்கிட்ட இருக்கிற போனு, அதே 3ஆம் இடம் உங்ககிட்ட இருக்கிற போனு. அதே நீங்களும் நானும் பேசும்போது அது 9ஆம் இடமா மாறிடுது. ம். என் போன் உங்களுக்கு 9ஆம் இடம், உங்க போன் எனக்கு 9ஆம் இடம். இந்த 3-9 தான் தொடர்பு. அப்ப தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஐடி. அப்ப அந்த ஐடிக்கு போய் இருக்க அந்த திசை நடக்கிறவங்க போய் நான் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றேன்னா அது வந்து டெமாலிஷ் பண்ணிடும், ம். தொழிலையே நடந்து விடாது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு என்ன பாவம், 4ஆம் இடம் 10ஆம் இடம். இது அப்படியே அகெயின்ஸ்டா இருக்கு 3-9. அப்ப கெடுத்துரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அகம் சார்ந்த வேலை, ஸ்மார்ட் ஒர்க்கு, மூளை உழைப்பு, இப்படி புரிஞ்சுக்கோங்க. ம். ராகுக்கு அது பெஸ்ட். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில் சனி குரு பெஸ்ட். இதுக்காகத்தான் இப்ப கம்பைன்டு இது சொல்லும்போது மக்களுக்கு ஈஸியா புரியும். கண்டிப்பா. ஐயா, ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? சீரா இருக்குமா? சனி குரு இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ம். ஏன்னா கரும சனின்னு எடுத்துக்கிறோம். 2ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்துக்கு அவ்வளவு இது இல்லை, ஒண்ணுமில்லை. 3ஆம் இடம் மகிழ்ச்சின்னு சொன்னேன். ம். 2ஆம் இடம் அதுக்கு 12 தானே. அதனால அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இப்போ வந்து ஒரு கொலஸ்ட்ரால் தொந்தரவு, அடிவயிறு தொந்தரவு, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது அல்லது அதிகப்படுத்துறது, சுகர் எச்சாகிறது, இதெல்லாம் குரு சார்ந்த வியாதிகள். ம். இப்போ சனி சார்ந்த நோய்கள்னு எடுத்துட்டிங்கன்னா முட்டி வலி, கால் வலி, அதே மாதிரி உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள். ம். ஸோ இதெல்லாம் வந்து தொழிலுக்கு நல்லா இருக்கும்போது கொஞ்சம் இந்த நோய்க்கு வந்து நல்லா இல்லை. ம். அதே மாதிரி ராகு கேது பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை. சிறப்புங்க ஐயா. ஐயா, இந்த கடன் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கம்மியாக முடியுமா? கடன் அடைக்க முடியுமா? தொழிலுக்காக கடன் வாங்கினவங்க குரு திசை சனி திசை நடக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ம். நான் சொன்ன மாதிரி எதிர்வினையாற்றி ம். ராகு வந்து இப்போ இவங்களுக்கு திசை நடக்குது, அந்த நேரத்தில் நான் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறேன்னு போய் அதுக்காக கடன் வாங்குறவங்க தான் பிரச்சனைக்கான. ம். ம். கடனும் கட்ட முடியாது, தொழிலும் ஓட்ட முடியாது. ம். அதனால் அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். பொதுவாக வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, வேலைக்கு பாதிப்பு கிடையாது. சிறப்பு. இப்போ மிதுனராசி நேயர்கள் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சேருவாங்களா? அதே மாதிரி மறு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? எப்பவுமே பிரிவினை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 6ஆம் இடம் 12ஆம் இடம். இப்போ மிதனத்துக்கு 6ஆம் இடம் எது, விருச்சிகம். 12ஆம் இடம் எது, ரிஷபம். ம். இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் தான் சனி. அந்த 6ஆம் இடத்துக்கு அது சாதகமாக இருக்கு. அதே மாதிரி தான் 12ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் மாச கிரகங்கள். ம். எப்படி பார்த்தாலும் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, புதன் திசை நடக்குதோ, ஈவன் இப்போ குரு திசையை கூட எடுத்துக்கிட்டாலுமே கூட கொஞ்சம் ஏற்கனவே வழக்கு நடக்கிறவங்களுக்கு அது இழுத்துக்கிட்டு இருக்கும். ம். சனி வந்து வழக்க முடிக்க விட மாட்டார். இனி அடுத்து பெயர்ச்சி ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கிட்டே போகும். ம். இப்போ புதுசாக திருமணம் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ராகு கேது. ம். இப்போ யாருக்கெல்லாம் ராகு கேது திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு ஈஸியாக திருமணம் செட். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் எப்படிங்க இருக்கு? வெளிநாடு வேலை வாய்ப்பு 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நமக்கு கணக்கு. இந்த 12ஆம் இடத்துக்கு சாதகமாக தான் இந்த 2 கிரகமும் இருக்கு, ம். குருவும் இருக்கு, சனியும் இருக்கு. யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்களோ, எம்எஸ் படிக்கிறேன், பெரிய படிப்பு படிக்கிறேன்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ராகு கேது திசை நடக்கிறவங்களுக்கு அருமையாக தூக்கி டெவலப் ம். ஆகும். யாரெல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு குரு சனி இந்த 2 திசா புத்தி நடக்கிறவங்க, ஈவன் புதன் நடந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. வெளிநாடு வேலை நல்லா இருக்கும். சிறப்பா இருக்கும். ம். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி தாயார்கிட்ட இருந்த ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கும், இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கு? 4ஆம் பாவத்தை சனி பார்க்குறார். ம். 4க்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதே மாதிரி இப்போ 4க்கு 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். ம். அப்போ இந்த கேது அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா கேது வந்து தாயாருக்கு வந்து பலவீனத்தை கொடுக்குறார். ஒன்று உடல் நலத்தை குறைச்சிருவார், இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடுனால பிரிய வச்சிருவார். ம். மற்ற கிரகங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அப்படியே ஒரு புலம்பிக்கிட்டே ஓடிடும்.
எப்பவுமே 7ஆம் இடம் பாருங்க, அது நல்லாவும் இருக்க விடாது, மோசமாகவும் பண்ணாது. நியூட்ரல்னு பேர், உபயம். உபயம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அம்மாவுக்கு வந்து உடல் உபாதைகளை கொடுத்துக்கிட்டு புலம்ப வச்சுக்கிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பரவாயில்லாம இருக்குங்களா இந்த வருஷத்தோடது? செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பணத்து விஷயத்தில் பரவாயில்ல. பொருளாதார பிரச்சனை இல்லை. ஆமாம், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 8, 12 எந்த ராசிக்கு எந்த கோச்சாரமும் வரலைன்னாலே அது ஒரு தனி சிறப்பு. 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இந்த இப்போ இவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சொல்லுங்க. 12ஆம் இடம்ங்கிறது ரிஷபராசிங்கிறதுனால வைகாசி மாதம் விரயமாகுது, புரட்டாசி மாதம் பிரச்சனையாகுது, அதே மாதிரி தை மாதம் பிரச்சனையாகுது. தை மாதம் திடீர் பிரச்சனைகள் வரும். இந்த 3 மாதம் இவங்களுக்கு ஆகாது. 4, 8, 12 ரெகுலராகவே வச்சுக்கலாம். ஆமாம். அப்போ அந்த ரெகுலராகவே அந்த மாதங்களில் வந்து இவங்களுக்கு அந்த மாத பலனே நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க. சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.